அனைவருக்கும் வணக்கம். நம்ம அவல்கீதம் சேனல்ல புதிய ஆடியோ நாவல் தொடருக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக காதல் கதைனாலே ஒரு அவசரத்தோடும் படபடப்போடும் நகரக்கூடியவை. ஆனா நம்ம கேட்க போற இந்த கதை அப்படிப்பட்டதில்லை. நெல்லை மண்ணோட யதார்த்தமான கிராமத்து வாசத்தோடும் ஆழமான மனித உணர்வுகளோடும் மெல்ல பூக்கும் அழகான ஒரு காதல் பயணம். பரபரப்பான சென்னை நகரம், அங்குள்ள தலை சுற்ற வைக்கும் மிகப்பெரிய மருத்துவ உலகம், இதையெல்லாம் தாண்டி அமைதியாக பூத்து குலுங்குற ஒரு கிராமத்துல தான் நம்ம கதை உயிர் பெறுது. வாங்க கதையோட அந்த பசுமையான உலகத்துக்குள்ள நாமளும் அடியெடுத்து வைப்போம். ஊர் பெயர் மயிலாப்புரம். சுற்றிலும் பச்சை பசேல் என விரிந்திருக்கும் நெல் வயல்கள், தலை சாய்ந்து வரவேற்கும் தென்னை மரங்கள், கவலையற்ற மனிதர்களின் கள்ளமில்லா சிரிப்பு. 5 மதிய வேளை. மயிலாப்புரம் கிராமத்து வேப்பமரத்தடி பஸ் ஸ்டாப்பில் தூசியை கிளறியபடி வந்து நின்றது அந்த பழைய மினி பஸ். பஸ்ஸின் சக்கரங்கள் நின்று சுழல்வது குறைந்ததும் முன்கதவு வழியே ஒரு இளைஞன் இறங்குகிறான். 6 அடி உயரம், இறுக்கமான உடற்கட்டு, கண்ணாடியின் பின்னிலிருந்து எதையும் தீர்க்கமாக பார்க்கும் கண்கள், தோளில் ஒரு கருப்பு நிற பேக். அவன்தான் நம்ம கதையின் நாயகன் ஆதி. சென்னை மாநகரத்தின் முன்னணி மருத்துவமனையில் மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன், லட்சங்களில் சம்பாதிக்கும் பெரிய டாக்டர். ஆனா மெடிக்கல் கவுன்சிலில் நடந்த ஏதோ ஒரு எதிர்பாராத பிரச்சனையினால் 6 மாத காலத்திற்கு இந்த கிராமத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாற்றப்படுகிறான். சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்து பழகிய ஆதிக்கு இந்த கிராமத்தின் அமைதியும் சலசலக்கும் தென்றல் காற்றும் முற்றிலும் புதிதாக இருக்கிறது. டாக்டருக்கே உரிய ஒரு நிதானத்தோடும் கம்பீரத்தோடும் சுற்றிலும் இருக்கும் இயற்கையை ரசித்தவாறே நடக்க தொடங்குகிறான். பஸ் நிறுத்தியின் ஓரத்தில் நின்றிருந்த அந்த பெரிய வேப்பமரத்தின் அடியில் ஊர் பெரியவர்கள் சிலர் திண்ணையில் அமர்ந்து தீவிரமாக பகடைக்காய் உருட்டி கொண்டிருந்தனர். பஸ்ஸிலிருந்து இறங்கி தோள் பையை சரி செய்தபடி கம்பீரமாக நடந்து வந்த ஆதியை கண்டதும் அவர்களது ஆட்டம் சற்றென்று நின்றது. நகரத்தின் நவீன ஆடைகளோடும் கூர்மையான பார்வையோடும் தங்களை நோக்கி வரும் அந்த புதுமுகத்தை ஊர் மக்கள் ஆச்சரியத்தோடும் வியப்போடும் ஏறிட்டு பார்த்தார்கள். அந்த கிராமத்து மனிதர்களின் பார்வையில் இருந்த வெளிப்படைத்தன்மையும் கள்ளமில்லாத ஆவலும் ஆதிக்கு புதிதாக இருந்தது. கையில் இருந்த காகிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரியையும் மயிலாப்புரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்ற எழுத்துக்களையும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டான். தூரத்தில் தென்னை மரங்களின் நிழலுக்கு நடுவே சற்று பழமையான ஆனால் நேர்த்தியான வெள்ளையடிக்கப்பட்ட அந்த சிறிய மருத்துவமனை கட்டிடம் தெரிந்தது. சென்னையின் பிரம்மாண்டமான கார்ப்பரேட் மருத்துவமனைகளின் மின்மினுப்பும் குளிரூட்டப்பட்ட ஆபரேஷன் தியேட்டர்களின் அமைதியான பழகி போன ஆதிக்கு இந்த சிறிய கிராமத்து மருத்துவமனையும் சுற்றிலும் வீசும் மண் வாசனை கலந்த நெல்லை தென்றலும் ஒரு புதுவித அனுபவத்தை தருவதற்கு தயாராகின. நெஞ்சில் பல கேள்விகளோடும் சற்றே விலகாத தன் கம்பீரத்தோடும் ஆதி அந்த பசுமையான கிராமத்து சாலையின் வழியே தன் முதல் அடியை எடுத்து வைத்து நடக்க தொடங்கினான். அப்போதுதான் அந்த தெருவின் முனையிலிருந்து ஒரு ஸ்கூட்டர் சத்தம் கேட்கிறது. டப் டப் என இன்ஜின் திணற அதை ஓட்டி வருவது வேறு யாரும் இல்லை, நம்ம கதையின் நாயகி வெண்ணிலா. பின்னாடியில் அவள் தோழி தேன்மொழி பயத்தோடு பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள். தேன்மொழி பயந்து போய், ஏ வெண்ணிலா, கொஞ்சம் பார்த்து ஓட்டுடி, வண்டி ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டே போகுதுல்ல, எனக்கு பயமா இருக்குடி. வெண்ணிலா, ஏல தேன்மொழி, சும்மா கத்தாம இருடி, இப்பதானே கத்துக்கிட்டு இருக்கேன், லேசா ஆக்சிலேட்டரை முறுக்கினாதான் வண்டி நேரா போகும், உற்று பார்த்துட்டே இரு, அழகா ஓட்டி காட்டுறேன். புதுசா ஓட்ட பழகிற மிதப்பில் வெண்ணிலா வேகத்தை கூட்ட எதிர் திசையில் நிதானமாக நடந்து வந்த ஆதியை அவள் கவனிக்கவில்லை. கடைசி நேரத்தில் ஆதியை பார்த்ததும் பதறிப்போய் பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை இன்னும் பலமாக முறுக்குகிறாள். டமார்!
என ஸ்கூட்டி போய் ஆதியின் மேல் லேசாக மோதி நிற்கிறது. ஆதி நிலை தடுமாறினாலும் சட்டென தன் உடலை சமாளித்து நிற்கிறான். ஆதி திரும்பி பார்க்கிறான். அவனது பார்வையில் கோபத்தை விட ஒருவித ஆச்சரியமும், கிராமத்து மண்ணிற்கே உரிதான கள்ளமில்லாத முகமும், பெரிய விழிகள், காதோரம் பறக்கும் தலைமுடி. வெண்ணிலாவை பார்த்ததும் ஆதியின் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. ஆனால் ஒரு கண்ணியமான டாக்டராக தன் உணர்வுகளை முகத்தில் காட்டாமல் நிதானமாக நிற்கிறான். வெண்ணிலாவோ தன் தவறை மறைக்க உடனே முந்திக்கொண்டு கோபமாக பேசத் தொடங்குகிறாள். இல்ல, என்ன ஏதுன்னு கண்ணை திறந்து பார்த்து நடக்க தெரியாதா உனக்கு? ஊருக்கு புதுசா எட்டி பார்க்க வந்திருக்க மாதிரி இருக்கு. வண்டி வர்றது கண்ணுக்கு தெரியலையாக்கும். ஒதுங்கி போக வேண்டியதானே? தேன்மொழி மெல்லிய குரலில், ஹே வெண்ணிலா, மெல்ல பேசுடி, தப்பு நம்ம மேலதான், எதுக்கு அவரை கண்டுபடி ஏச்சிக்கிட்டு இருக்க? வெண்ணிலா தேன்மொழி காதில், அடிப்பொடி, நம்ம பயந்து போய் நின்னோம்னா அவன் நம்மளை மிரட்டிட்டு போயிடுவான், அதான் முந்திக்கிட்டு வச்சு செய்யறேன். ஹே, கொஞ்சம் அமைதியா பேசுறீங்களா? வண்டியை நேரா ஓட்ட தெரியாம என் மேல கொண்டு வந்து மோதினது நீங்க, இதுல என்னையே திட்டுறீங்க. முதல்ல வண்டியை ஓரமா நிறுத்துங்க. ஆஹா, பெரிய ஆளு மாதிரி பேசாதீங்க சார். சரி சரி, கிளம்புவோம். தேன்மொழி, ஆளை பாரு. ஆதி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு துண்டு சீட்டை நீட்டுகிறான். வெண்ணிலா அந்த முகவரியை பார்க்கிறாள். அது பக்கத்து தெருவில் உள்ள ஒருவரின் முகவரிதான். ஆனால் ஆதியை அலைய விட வேண்டும் என்று குறும்புத்தனத்தால் பொய் வழியை கூறுகிறாள். வெண்ணிலா, ஓ, இந்த இடமா? இங்கிருந்து நேரா போய் அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட இடப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் சுத்தி போங்க, அங்கதான் இருக்கு. ஆதி சந்தேகத்துடன், 4 கிலோமீட்டரா? சரி, தேங்க்ஸ். ஆதி அந்த திசையில் நடக்கிறான். தேன்மொழி, ஏ வெண்ணிலா, அந்த தெரு பக்கத்துல தானடி இருக்கு, எதுக்குடி அவரை 4 கிலோமீட்டர் அலைய விடுற? வெண்ணிலா சிரித்து கொண்டே, அலையட்டும் டி, அப்பதான் நம்ம கிட்ட எகிரின திமிரு அடங்கும், வா போவோம். வெண்ணிலா தன் ஸ்கூட்டரை கிளப்பி கொண்டு சிரித்தபடியே அந்த இடத்தை விட்டு அகல, ஆதி அந்த நெல்லை மண்ணின் வெயிலில் அவளது குறும்புத்தனமான வழிகாட்டலை உண்மையென்று நம்பி நடக்க தொடங்குகிறான். கையில் இருந்த காகிதத்தையும் தனக்கு முன்னால் நீண்டு கிடந்த அந்த ஒற்றையடி பாதையையும் மாறி மாறி பார்த்தான். நகரத்து சலசலப்பில் இல்லாத ஒரு புதுவிதமான மனிதர்களையும் கோபத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கள்ளமில்லாத குறும்பையும் அவன் முதன்முறையாக உணர்ந்த தருணம் அது. அவள் பொய் சொல்லி அலை விட்டிருப்பது தெரியாமல் தன் தோள் பையை சரி செய்தபடி அந்த ஆலமரத்தை நோக்கி ஆதி அடிமேல் அடி வைத்து நடந்து கொண்டிருக்கிறான். இந்த சுவாரஸ்யமான முதல் சந்திப்பு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை எந்த பாதையில் திருப்பப் போகிறது? மாலை வேளை. வெண்ணிலா வீட்டிற்கு வருகிறாள். அவளது அம்மா மீனாட்சி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெண்ணிலாவுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் வெண்ணிலாவும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். வெண்ணிலாவுக்கு அம்மாதான் எல்லாம். மீனாட்சி, ஏண்டி வெண்ணிலா, காலையில போனவ இம்புட்டு நேரமாவ கடையில நிப்ப? வீட்டுல வேலை கிடக்குன்னு அறிவிருக்கா உனக்கு? வெண்ணிலா, அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, டவுனுக்கு போயிட்டு வரும்போது தேன்மொழி கிட்ட ஸ்கூட்டி வாங்கி ஓட்டி பழகிட்டு இருந்தேன்மா, எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரியா? மீனாட்சி, ஆமாண்டி, இப்போ நமக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலு. முதல்ல படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போடி. உங்க அப்பா இல்லாம உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு எனக்கு தானே தெரியும். சரி, மேல மாடிக்கு புதுசா ஒரு தம்பி குடி வந்திருக்காரு. இந்த காஃபி தண்ணியை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம். வெண்ணிலா, புதுசா தம்பியா? ஏமா, மேலே குடியிருக்க ஆள் வந்திருக்காங்களா? மீனாட்சி, ஆமாண்டி, சுப்பையா அண்ணன் தான் வந்து விட்டுட்டு போனாரு. தம்பி பெரிய டாக்டராம், சென்னையில படிச்சவராம், ரொம்ப மரியாதையான தம்பியா தெரியறாரு. போய் காஃபியை கொடுத்துட்டு வா. வெண்ணிலா காஃபி தட்டோடு மாடிக்கு செல்கிறார். சார் சார் என்று கூப்பிடுகிறாள். ரூமுக்குள் இருந்து ஆதி கைலி டி-ஷர்ட்டில் தன் கண்ணாடியை மாட்டியபடி வெளியே வருகிறான். ஆதியை பார்த்ததும் வெண்ணிலாவுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அதிர்ச்சி. ஐயோ, இவன் நம்ம மாடிக்கே வந்துட்டானே, 4 கிலோமீட்டர் சுத்த விட்டோமே என்று முகம் வெளுத்து போகிறது. அதை சமாளித்து ஒரு போலி புன்னகையை உதிர்க்கிறாள். வெண்ணிலா, என்ன டாக்டர் சார், ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்தீங்களா?
ஆதி அவள் அருகில் வந்து லேசான புன்னகையுடன், ரொம்ப நல்லா சுத்தி பார்த்தேன் மேடம். அதுவும் பக்கத்து தெருவில் இருக்கிற அட்ரஸ்க்கு 4 கிலோமீட்டர் சுத்த வர வச்சிங்களே, உண்மையிலே சூப்பர் வழிகாட்டுதல். உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி ஊருக்குள்ள வந்தா வழி தெரியாமலேயே வாழ்ந்துடலாம். வெண்ணிலா திரு திருவென விழித்து, அது அது வந்து சார், வழியை மாத்தி சொல்லிட்டனோ. ஆதி, பரவாயில்ல, காஃபி அங்கே வச்சுட்டு கிளம்புங்க. அப்புறம் இனிமே ஸ்கூட்டி ஓட்டும்போது பிரேக் எது ஆக்சிலேட்டர் எதுன்னு ஒழுங்கா தெரிஞ்சுட்டு ஓட்டுங்க. எல்லா நேரமும் என்ன மாதிரி அடிபட மாட்டாங்க. ஆதியின் அந்த நாகரிகமான நக்கலையும் கூர்மையான பார்வையையும் தாங்க முடியாமல் வெண்ணிலா காஃபியை வைத்துவிட்டு ஒரே ஓட்டமாக கீழே ஓடுகிறாள். படிகளில் தடதடவென்று இறங்கி வந்த வெண்ணிலாவின் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கீழே வந்தவள் தன் கைகளை நெஞ்சில் வைத்து மூச்சை சீராக முயன்றாள். அவள் செய்த சிறுபள்ளித்தனமான விளையாட்டு இப்படி தன் சொந்த வீட்டிலேயே, தன் வீடு மாடியிலேயே வந்து நிற்கும் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. சென்னை மாநகரத்தின் கம்பீரத்தோடும் அதே சமயம் முகத்தில் எந்த கோபத்தையும் காட்டாமல் நாகரிகமான நக்களோடும் தன் தவற்றை சுட்டிக்காட்டிய ஆதியின் அந்த சிரிப்பும் கூர்மையான பார்வையும் அவள் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்து போனது. மறுபுறம் மாடியில் ஆதி அந்த சூடான காஃபியை பருகியபடி ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த கிராமத்து அந்தி பொழுதை ரசித்து கொண்டிருந்தான். என்ன ஒரு குறும்புக்கார பெண் என்று நினைத்தபோது அவனை அறியாமல் அவனது உதடுகளில் மெல்லிய புன்னகை அரும்பியது. சென்னையின் பரபரப்பில் உறைந்து போயிருந்த ஆதியின் இதயத்தில் இந்த நெல்லை மண்ணின் தென்றலும் வெண்ணிலாவின் சேட்டைகளும் ஏதோ ஒரு புது கோலத்தை வரைய தொடங்கியிருந்தது. மறுநாள் காலை மயிலாப்புரம் ஆரம்ப சுகாதார நிலையம். ஆதி தனது முதல் நாள் வேலையை தொடங்குகிறான். ஸ்டெதஸ்கோப்பை மாட்டியபடி வயதான பாட்டி ஒருவரிடம் பரிசோதனை செய்கிறான். ஆதி கனிவான குரலில், பாட்டிமா, உங்களுக்கு சுகர் அளவே 400 காட்டுது. மாத்திரையை ஒழுங்கா போடுறீங்களா இல்லையா? கரெக்டா சாப்பிடணும் பாட்டி. ஏன் டாக்டரே, எனக்கு காது சரியா கேட்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கவேன். ஆதி கொஞ்சம் சத்தமாக சிரித்தபடி, மாத்திரைய ஒழுங்கா போடுங்கன்னு சொன்னேன் பாட்டி. யோ டாக்டரு, நீங்க கொடுக்கிற மாத்திரைய தானே தின்னுகிட்டு இருக்கேன், எனக்கு குறையவே மாட்டேங்குதே. என்னவோ பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. போயா நீயும் உன் மாத்திரையும். ஆதி புன்னகையோடு தலையை ஆட்டிக்கொள்ள அப்போது கையில் சின்ன காயத்தோடு வெண்ணிலாவும் தேன்மொழியும் உள்ளே வருகிறார்கள். ஆதி திட்டு வாங்குவதை பார்த்து வெண்ணிலா நக்கலாக சிரிக்கிறாள். வெண்ணிலா, என்ன டாக்டர் சார், முதல் நாளே பாட்டிக்கிட்ட நல்லா திட்டு வாங்குறீங்க போல, பார்க்கவே ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஆதி தன் கூலிங் கிளாஸை கழற்றி மேஜை மீது வைத்துவிட்டு, மெடிக்கல் காலேஜில் கூட என்னை யாரும் இப்படி கிண்டல் பண்ணதில்லை மேடம். சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? எதுக்கு இங்க வந்தீங்க? வெண்ணிலா, 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் வாங்கத்தான். ஆதி நக்கலாக சிரித்து, இது ஹாஸ்பிட்டல் மேடம், ரேஷன் கடை இல்லை. கொஞ்சம் சீரியஸா விஷயத்துக்கு வரீங்களா? வெண்ணிலா, பின்ன என்ன சார், ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வருவாங்க? ஸ்கூட்டி ஓட்டும்போது கீழே விழுந்து லேசா அடிபட்டுருச்சு, மருந்து போடுங்க. ஆதி, வண்டி ஓட்ட தெரியலனா கத்துக்கணும், இல்லைன்னா அமைதியா நடக்கணும். இவ்வளவு தூரம் பேச்செல்லாம் பேசுறீங்க. வெண்ணிலா பெருமையாக, என்ன டாக்டர் இப்படி கேட்டுட்டீங்க? நான் யாரு தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போதே ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவ. ஆதி, ஓ, ஓடுறதுல ஃபர்ஸ்டா? அதான் நேத்து என்னை பார்த்ததும் மாடியில இருந்து ஒரே ஓட்டமா ஓடுனீங்களா? சரி சரி, கையை காட்டுங்க. ஆதி மிகவும் கனிவோடு அவளது காயத்தை துடைத்து மருந்து போடுகிறான். அவனது கைகளின் மென்மையும் அக்கறையான பார்வையும் வெண்ணிலாவை ஒரு கணம் அமைதியாக்குகிறது. துளசி வாசனை வீசும் அந்த சிறிய மருத்துவமனை அறையில் பஞ்சை எடுத்து மருத்துவரை தொட்ட ஆதியின் விரல்கள் மிகவும் மென்மையாக செயல்பட்டன. அவளது முழங்கையில் இருந்த காயத்தை லேசாக மருந்தை தடவிய போது வெண்ணிலா வலியில் லேசாக கண்ணை மூடி முகம் சொலித்தாள். வலிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆதியின் குரல் இப்போது நக்கலாக இல்லாமல் ஒரு நிஜமான மருத்துவரின் கனிவோடு ஒலித்தது. லேசாக ஊதி ஊதி அவளுக்கு எந்த சிரமமும் இல்லாதபடி பருத்தி பஞ்சால் காயத்தை சுத்தம் படுத்தினான். எப்போதும் வாயடித்து கொண்டிருக்கும் வெண்ணிலா அந்த நொடியில் முற்றிலும் அமைதியாகி போனாள். அவனுக்கு இவ்வளவு அக்கறையா? நேற்று அவனை கண்டபடி பேசி
வழியையும் மாற்றிச் சொல்லி அலையவிட்ட பிறகும் கூட அவனது கைகளில் எந்த கோபமும் தெரியவில்லை. மாறாக ஒரு தாயின் கனிவுதான் இருந்தது. கிட்ட பார்வையில் அவனது அடர்ந்த இமைகளையும் கண்ணாடியின் பின்னால் இருக்கும் அமைதியான விழிகளையும் பார்த்தபோது வெண்ணிலாவின் நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு புது சலனம். தேன்மொழி பக்கத்தில் நின்று இவள் அமைதியானதை பார்த்து ஆச்சரியப்படுவதோடு புன்னகைத்தாள். மருந்து போட்டு முடித்து ஒரு சிறிய பேண்டேஜ் ஒட்டிய ஆதி நிமிர்ந்து அவளை பார்த்தான். முடிஞ்சது, இனிமே வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ரன்னிங் ரேஸ் சாம்பியன் மேடம் என்று லேசான சிரிப்போடு சொன்னான். வெண்ணிலா சற்றென்று தன் கையை இழுத்து கொண்டு தன் இதய துடிப்பை மறைக்க போராடியபடி திரும்பினாள். அந்த மருத்துவமனை அறையில் வீசிய தென்றல் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு புதிய பிணைப்பின் விதைகளை தூவிச் சென்றது. மாலை வேளை. ஆதி மருத்துவமனை வேலைகளை முடித்துவிட்டு அமைதியாக நடந்து செல்கிறான். வழியில் காய்கறி வாங்கிவிட்டு வரும் வெண்ணிலாவும் அவனுடன் இணைகிறாள். வெண்ணிலா, என்ன டாக்டர் சார், இந்த ஊர் பிடிச்சிருக்கா? மெட்ராஸ் மாதிரி காரும் பங்களாவும் இல்லாம இங்க கஷ்டமா இருக்கா? ஆதி, அப்படிலாம் இல்லை வெண்ணிலா. மெட்ராஸ்ல எல்லாரும் காசுக்கு பின்னாடியும் காரியத்துக்கு பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாரும் வாழறதே இல்லை. இங்கதான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா புன்னகைக்கவே நேரம் இருக்கு. நிதானமா மூச்சு விட முடியுது. எனக்கு அந்த போலி வாழ்க்கையை விட இந்த யதார்த்தமான அமைதி தான் பிடிச்சிருக்கு. வெண்ணிலா, கேட்க நல்லா தான் இருக்கும் சார். ஆனா 2 நாள் லீவுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு இந்த ஊர் அமைதியாக தெரியும். வருஷ கணக்கா இங்கேயே கிடக்கிற எங்களுக்கு தான் தெரியும். காடு கரைன்னு உழைச்சாலும் அவசரத்துக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட இல்லாத வழி என்னன்னு. வசதி இல்லாம வாழற அமைதியை விட அடிப்படை தேவைகள் கிடைக்கிற அந்த வேகமான வாழ்க்கையே பரவாயில்லைன்னு தோணும் சார். ஆதி சிறிது மௌனத்திற்கு பின், நீ சொல்றது நிஜம்தான் வெண்ணிலா. அவசர தேவைக்கு கூட தவிக்கிறது அமைதி இல்லை, அது வறுமை. ஆனா அங்க வசதி இருக்கு, மனிதர்கள் இல்லை. இங்க மனிதர்கள் இருக்காங்க, வசதி இல்லை. 2 இடத்துலையும் ஏதோ ஒன்று குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இருவரும் பேசிக்கொண்டே சொல்லும்போது திடீரென சீறி கொண்டு வந்து நிற்கின்றன 4 சொகுசு கருப்பு நிற கார்கள். காரிலிருந்து கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர் ஒருவர் இறங்கி வந்து ஆதியின் முன் மரியாதையுடன் தலைவணங்கி நிற்கிறார். சார், என்ன சார் நடந்து போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்கு சேவை செய்ய எத்தனை கார்கள் வந்து நிற்கும். சென்னைக்கே முன்னணி டாக்டரான நீங்க இந்த மாதிரி சின்ன ஊர்ல வந்து கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு சார்? வாங்க சார், அம்மா உங்களை பார்க்க முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க. ஆதி தன் குரலில் தீவிரமான கோபத்தோடும் கண்ணியத்தோடும், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதி தேவைப்பட்டுச்சு, அதான் இங்க வந்தேன். என்னை தயவு செஞ்சு தேடி வராதீங்க. இங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்காதீங்க. எல்லாரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. ஆதியின் அந்த தீர்க்கமான குரலை கேட்டு அந்த பெரிய மனிதர் மறுபேச்சு பேசாமல் கார்களோடு அங்கிருந்து அமைதியாக கிளம்புகிறார். இதை சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலாவுக்கு பேரதிர்ச்சி. சூரியன் மெல்ல மறையும் அந்த அந்தி பொழுதில் கார்களின் முகப்பு விளக்கு வெளிச்சம் அந்த தூசி படிந்த கிராமத்தின் சாலையில் பட்டு சிதறியது. அங்கே நின்றிருந்த ஆதியின் முகத்தில் இதுவரை இல்லாத ஒரு தீவிரமும் அதிகாரத்தின் கம்பீரமும் அழுத்தமாக பதிந்திருந்தன. தன்னை கட்டுப்படுத்த முயலும் சென்னையின் அந்த பிரம்மாண்டமான உலகத்தையும் அதன் அதிகாரங்களையும் மிக சுலபமாக தன் ஒற்றை கையசைவில் நிராகரித்துவிட்டு அவன் நிமிர்ந்து நின்றான். சில அடிகளுக்கு அப்பால் கையில் காய்கறி பைகளோடு அப்படியே உறைந்து போய் நின்ற வெண்ணிலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் அதிர்ச்சியிலும் அகல விரிந்தன. தன் மாடியில் கைலியும் டிஷர்ட்டுமாக தன்னுடைய குறும்புகளுடன் அமைதியாக நக்கலடித்து பதிலளித்த அந்த சாதாரண மனிதனுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய அதிகாரமும் செல்வாக்கும் மறைந்திருக்கிறதா? மெடிக்கல் கவுன்சில் பிரச்சனை என்று நினைத்த பின்னணியில் வேறேதோ பெரிய கடந்த கால ரகசியம் ஒளிந்திருக்கிறதா? கார்களிலிருந்து கிளம்பிய தூசி மெல்ல அடங்க ஆதி தன் முகத்தை கடுகடுப்பாக மாற்றிக்கொள்ளாமல் மீண்டும் அதே அமைதியான பார்வையோடு வெண்ணிலா பக்கம் திரும்பினான். அவளது திகைப்பான முகத்தை பார்த்தவனுக்குள் மெல்லிய புன்னகை அரும்பியது. ஒன்றை ஒன்று அறியாத 2 துருவங்கள் எதிர்பாராமல் சந்தித்து கொண்ட இந்த நெல்லை மண்ணில் மோதல்களுக்கு நடுவே அன்பின் வேர்கள் ஆழமாக இறங்க தொடங்கியிருந்தன. இனி வரப்போகும் நாட்களில் ஆதியின் அந்த மர்மமான கடந்த காலம்
வெண்ணிலாவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும்? இவர்களின் இந்த யதார்த்தமான காதல் பயணம் எத்தனை புயல்களை சந்திக்க போகிறது? இவன் பின்னணியில் இவ்வளவு பெரிய அதிகாரமும் செல்வாக்கும் இருக்கிறதா? அப்படி இருந்தும் ஏன் இவன் இந்த சிறிய கிராமத்தில் வந்து ஒரு சாதாரண டாக்டராக வாழ வேண்டும்? வெண்ணிலாவின் மனதில் எழுந்த இதே கேள்விகள் உங்கள் மனதிலும் இருக்கும். ஆதியின் அந்த கடந்த கால ரகசியம் என்ன? இவர்களின் இந்த மோதலும் காதலும் அடுத்து எங்கே போய் முடிய போகிறது? அடுத்த எபிசோடில் அறிந்து கொள்வோம். கதை பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.